என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பில்ட் ஆனது வந்து இந்த டிராகன் படம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது இல்லை நான் ஓமை கடவுளை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது இல்லை. என்னோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனது எங்கன்னா when I came from nowhere, என் பேரண்ட்ஸ் என் ஃபேமிலி எல்லாமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் இந்த சினிமாக்குள்ளே வரும்போது டே இந்த ஃபீல்ட்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நாளும் என் கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணி நம்மளால முடியாதுன்னு சொல்லி என் பிரேக் பண்ணி உனக்கு அது வராது இது வராதுன்னு சொல்லி ஒரு வருஷம் கதைக்கு சொல்றதுக்கு நரேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணி 5 நிமிஷம் கூட கேட்காம வெளியே அந்த நல்லா இருக்கு. வேற வெயிட்டட் 6 months to 1 year for a narration. So your confidence are all shattered extremely and you still picked yourself up. அங்கிருந்து உடஞ்சு கிடக்கிற உன் கான்ஃபிடன்ஸை ஒன்னொன்னா ஒட்ட வச்சு டே நாளைக்கு நீ பண்ற படம் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில யூ கான்ஸ்டன்ட்லி ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் கையில பட்ஜெட் இல்லை, படம் பண்ணணுன்ற ஆசை இருக்கு, 3 கோடி தான் இருக்கு படம் பண்றதுக்கு, அது ஒரு ஃபேண்டசி ராம்காம் அப்படின்னு வரப்போ சரி கிடைக்கிற பட்ஜெட்டை வச்சு நம்ம படம் எடுப்போம், படம் நல்லா இருந்தால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோட 3 கோடிக்கு 35 நாள்ல ஓமை கடவுளை பண்ணி அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அது கிடைச்ச ரிசப்ஷன் நம்ம நம்பினது எல்லாமே அது எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்ற கண்டென்ட்டை ஒழுங்கா சொன்னா போதும் மக்கள்கிட்ட சேருன்ற உடஞ்சு போன கான்ஃபிடன்ஸை வச்சு பில்ட் பண்ணி அது கடைசியா தியேட்டர்ல போய் ரீச் ஆகி எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் என் பேரைக்காக எல்லாரும் கை தட்டும் போது பில்ட் ஆன கான்ஃபிடன்ஸ் அது.